பொதுவா இந்த தௌஹீதுன்னு சொன்னாலே இலங்கை இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல அறிஞர் பிஜேட பேரை எடுக்காம கடக்க முடியாது. அறிஞர் பிஜேக்கு உங்களுக்கும் இல்லையான தொடர்பு எப்படி? அறிஞர் பிஜே அவர்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு சொன்னா, அது 2001 ஜூலை 21 தான் அவர் அந்த மாநாட்டு திடல்ல மேடையில பாக்குறோம். பக்கத்துல போய் சலாம் கொடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சு கிட்டத்த நெருங்குறோம். ஆனா நெருங்க விடாம அப்துல் வதூத் திஃப்ரி மௌலவி தான் மேடையில இருக்கிறார். இருந்து இந்த தக்லீத் உடைக்கிறதுக்காகத்தான் நாங்க பாடுபடுறோம். ஒரு நபரை தேடி வந்து நீங்க சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் கிளம்புங்க, கூட்டமா சேர்ந்து அவருக்கு சலாம் கொடுக்க இருக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு சலாம் கொடுக்க கிடைக்கல. ஆனா அவர் மேல ஒரு தனி பிரியம் என்னன்னு சொன்னா, யாரு ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் இந்த உலகமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பரம சத்தியம் என்னன்னு சொன்னா, அவர் ஒரு மிகச்சிறந்த அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்காலர். அது எல்லாரும் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அவரை ஏற்றுக்கொள்ள சகோதரர்களும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, விமர்சனம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டு இப்போது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு அறிஞர் ஸ்காலர். நான் என் தனிப்பட்ட அனுபவத்துல சொல்றேன். நான் நிறைய நூல்கள் வாசிக்கிறேன், நிறைய இணையதளங்களை ரிசர்ச் பண்றேன், வாசிப்பு கண்டினியூவா பண்ணி கொண்டே இருக்கிறேன். பல மொழிகள்ல பண்றேன். நான் தமிழ்லையும் பண்றேன், ஆங்கிலத்திலையும் பண்றேன், அரபுலையும் இப்ப தேடுறேன், அதே மாதிரி சிங்களத்திலையும் நான் பாக்குறேன். 4 மொழிகள்ல நான் தேடின அளவுக்கு இந்த அறிஞருடைய அந்த அறிவு மட்டத்துல தற்போது சமகாலத்துல ஒரு அறிஞரை பார்க்க முடியல. அரபு உலகத்துல இவங்க அறிஞர்கள் சில பேரை காட்டினாலும் அதை விட ஒரு படி மேலண்டு தான் என்னுடைய தனிப்பட்ட ரிசர்ச் அறிஞர் பிஜே அவர்கள் சம்பந்தமாக. அவரோட எப்படியாவது தொடர்பு பண்ணணும்னு நான் என்ன நினைக்கிறேன்டா, இயக்க ரீதியான ஒரு தொடர்பு இல்லாம போகுது. இமெயில் அனுப்புறேன், அவருடைய இமெயில் ஐடியை எடுத்துக்கொண்டு அவருக்கு இமெயில் அனுப்புவேன். நான் அப்பவே 2003-4 கால பகுதிகளிலே அவருக்கு இமெயில் அனுப்பி கொண்டு இருப்பேன். அப்போ அந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவார். அதான் விசேஷம். அதாவது அவர் மிகப்பெரிய அறிஞரா பார்க்கிறோம். பல வேலை பழுக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவர். உதாரணமாக நான் தலைப்பாகை சம்பந்தமாக சில ஹதீஸ்கள் அனுப்பி, இது சஹியான ஹதீஸ் என்று சிலர் சொல்றாங்க, இதுக்கு உங்களோட விளக்கம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கட்டுரை வடிவத்துல அவரை ஏற்கனவே எழுதின ஒரு கட்டுரை பதிலாக ரிப்ளையா அனுப்புறாரு. இந்த லிங்கை பார்க்கவும். இமெயிலே நடக்குது. அப்ப இமெயில் கன்வர்சேஷன் ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒரு மதிப்பு அவர் மேல ஏற்படுது. அந்த நேரத்துல தௌஹீதுல ஒரு சாதாரண படித்தரத்துல இருந்த நாங்க ஒரு அழைப்பாளராகவும் அறிமுகம் இல்ல மக்கள் மத்தியில ஒரு சாதாரண நிலையில தான் இருக்கிறோம். ஆனாலும் அறிஞர் பிஜே அவர்கள் அந்த கல்விக்கு தேடலுக்கு மதிப்பு கொடுத்தாரு என்ற ஒரு பிரியம் ஏற்படுது. அவரோட தொடர்பாக வேண்டும். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை எங்களை பதிவு செய்யணும். ஜமாத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியால சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர் அந்த காலத்துல அந்த 2003, 4, 5 கால பகுதிகள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அவருடைய அந்த குரலும் ஒரு அழகான குரல், அவருடைய சொற்பொழிவு குறிப்புகள் அந்த வரிசையும் ரொம்ப அழகானதா இருக்கும். இஸ்மாயில் சலஃபி அவர்களுடைய அவர் என்ன பண்ணாரு, நாங்க அந்த அஸ்மி அஹியாவோட சேர்ந்து கம்பேரட்டிவ் ரிலிஜன் கிளாஸஸ் செய்யறதுனால நாங்க வீடு வீடா போயிட்டு தவா பண்ணுவோம் பிற மதத்தவர்களுக்கு. அதே நேரத்துல இஸ்லாமோட அறிமுகம் என்று நாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த நேரத்துல இஸ்மாயில் சலஃபி அவர்களை தான் தமிழ் மொழியில அவர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவாரு. டிரான்ஸ்லேட்டரா 1-2 நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டீங்க. அதுல அவரோட ஒரு அறிமுகமும் இருக்குது. 2002ஆம் ஆண்டு கடைசி கால பகுதியில அல்லது 2003ஆம் ஆண்டு ஆரம்பத்துல மஸ்ஜிதுர் ரஹ்மான் திறப்பு விழா நடக்குது மககுடல. அதுல அந்த நிகழ்ச்சிக்காக நாங்க கலந்து கொண்டிருந்த நேரத்துல அப்ப அறிஞர் பிஜே அவர்கள் சார்பா தமிழ்நாட்டில இருந்து யாராவது வந்திருந்தாங்களான்னு பார்த்தா ஹாமித் பக்ரி வந்திருந்தார். அப்ப அதுக்காகவும் நாங்க ஆர்வமா போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல இஸ்மாயில் சலஃபி அவர்கள் மஸ்ஜிதுர் ரஹ்மான் நாகோட மஸ்ஜிதுர் ரஹ்மான் மேடையிலே என்னுடைய ஒரு நண்பர் ஒருவரை சிங்கள மொழியில உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கிறார். என்னைய கூப்பிட்டு மிம்பரை கொடுத்துட்டாரு. அது வரைக்கும் மிம்பர்ல நான் ஏறினது இல்லை. பெரிய ஒரு கிரௌட் முன்னாடியே பேசணும், சிங்களத்துல பேசணும்ட்டார். அப்ப ஏற்கனவே கம்பேரட்டிவ் ரிலிஜன்ஸ் அந்த குறிப்பு தலையில இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு அறிமுக உரை ஒன்றை செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த உரையை முடிச்சுக்கணும். அப்ப அவரும் ஒரு படித்தரத்துல தாவால் என்ன அறிமுகப்படுத்தின ஒருவர் என்றதை நான் சொல்றேன். அந்த மர்கஸ் அந்த தர்பியால கூட அந்த நிகழ்ச்சியில கூட பிஜே அவர்களுடைய இஸ்லாம் ஒரு நியமார்க்கம் வீடியோ போகுது. அப்ப அதை பாக்குறோம். அதுல கேள்வி பதில் எல்லாம் ரொம்ப திறமையா வட்டி சம்பந்தமா கேள்வி கேட்கிறாங்க, தாடி சம்பந்தமா கேட்கிறாங்க. அந்த நேரத்துல சிடி தான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. பதில்கள் சொல்லி அதை பார்த்து எல்லா புத்தகங்களையும் பிஜே அல்றதுக்கு ஆரம்பிக்கும். எல்லா சிடிகளையும் வாங்க ஆரம்பிக்கணும். புத்தகம் ஒன்று எடுத்தா நான் அல்ஜன்னத்தை எடுத்தா வெறுமனே அல்ஜன்னத்தை கவரோட வாசிச்சு முடிக்கிறது இல்லை. வாசிச்சு முடிச்சுட்டு தலைப்பு போடுவேன். ஒப்பும் உயர்வும் என்ற ஒரு தலைப்பு வந்தா இந்த ஒப்பும் உயர்வும் என்ற தலைப்பு எந்த ஆண்டு எந்த மேகசின்ல வந்துச்சு, எத்தனாவது பக்கத்துல நான் தனியா ஒரு அனலைசிஸ் புக் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹதீஸ்களின் பெயரால் என்ற ஒரு தலைப்பு கட்டுரை வந்தா நபிகளாரின் முன்னறிப்புகள் என்ற ஒற்றுமை இதெல்லாம் வரும். அதை தனித்தனியா கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள்ட ஜன்னத்தை, நஜாத்த, முபீன,
ஏகத்துவம் மஞ்சி பிறகு எல்லாத்தையும் தனித்தனியா அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுல அவரோட இருக்கிற அந்த நெருக்கம் அறிவின் அந்த தகுதி அவருக்கு எவ்வளவு இருக்குதுன்றதை விளங்கி ரொம்ப மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி 2010 அவரை நேரடியா இந்தியால போயிட்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பம் கிடைச்சு. அறிஞர் பிஜே என்றாலே அவருடைய ஆய்வு தான், அவருடைய ஆய்வும் வாதமும் தான். என்ன இதுன்னு சொன்னாலும் உடனே உடைச்சிடுவாரு. அறிஞர் பிஜே பத்தி தெரிந்து கொள்றதுக்கு இன்னும் அதிகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்.